எம்மாடி எம்மா என்ன அடிடா சாமி! இந்த மாரி போட்டு கொளுத்தி எறிகிறாய்ங்க பஞ்சாப்பு. அதுவும் அந்த பிரான்ஸ் ஆரியாவும் கூப்பர் கான்வேயும் சேர்ந்து இன்னைக்கு லக்னோவுக்கு சும்மா தண்ணி காமிச்சிருக்காங்கன்னு சொன்னேன். என்ன அடி! உங்க வீட்டு அடியா, எங்க வீட்டு அடியா, சும்மா தாறு மாறு தக்காளி சோறு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு போட்டு நொறுக்கி எடுத்திருக்காங்க லக்னோவை பொறுத்த வரைக்கும். அதனால 300 ரன் இன்னைக்கு வந்துருயா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடைசியில் 2 பேர்த்தோட விக்கெட்டையும் எடுத்ததுக்கப்புறம் பஞ்சாப்பால் 254 ரன் அடிக்க முடிஞ்சுது. ப்ளஸ் அதை சேஸ் பண்ண லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஐஸ் பதோனி, மிச்சல் மார்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் அந்த ரிஷப் பண்ட் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, இன்றைக்கி மேட்ச்சை இவங்களும் சேஸ் பண்ணி நல்லா க்ளோஸாக போக போகுது, மேட்ச் சூப்பராக போயிட்டுருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு விக்கெட்டை எடுத்தாங்க. ப்ளஸ் பஞ்சாப் கிங்ஸ் அதுக்கப்புறம் அவங்களால ஒன்றுமே இப்போ கேமுக்குள்ளே வர முடியல. கடைசியில் ஏடன் மார்க்கம் கொஞ்சம் போராடினார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களால வெறும் 200 ரன் தான் அடிக்க முடிஞ்சுது. ப்ளஸ் வந்து 53 ரன் வித்தியாசத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் ஒரு அருமையான ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. போன வருஷம் ஃபைனலில் கப்பை விட்டுட்டோம், ஆனால் இந்த வருஷம் நாங்கள் கப்பை விட மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு வெறி கொண்ட வேங்காடாக இந்த வருஷம் பஞ்சாப் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பஞ்சாபோட பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட்ஸில் பதிவு பண்ணி நண்பர்களே.